ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. எஸ், பேங்க் எக்ஸாமை எப்படி வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறது, ஓகேவா? ஸோ நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். நமக்கு காலேஜில் வந்து டாப்பராக இருந்திருப்பாங்க, இல்லை அப்படின்னா ஸ்கூல் டாப்பராக இருந்திருப்பாங்க. பட் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாமை வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ சின்ஸ் திஸ் வீடியோ இஸ் ரிலேட்டட் டு பேங்கிங், நம்ம என்ன பண்ணலாம், பேங்கிங் எக்ஸாமை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறது ஒரு மித்தா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது இட்ஸ் நாட் அ மித் அட் ஆல். எதனால் அப்படின்னா, நமக்கு மித்த எக்ஸாம் ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கலாம், இல்லைனா யூபிஎஸ்சி எடுத்துக்கலாம், எஸ்எஸ்சி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த மாதிரியான எக்ஸாம் கேட்டகரிஸ் எல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் ஒய் பேங்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த பேங்கிங்கில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நமக்கு எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்ஸுமே நமக்கு உடனடியாக அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ பேங்கிங் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறது வந்து ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இட்ஸ் நாட் எ டஃப் ஜாப், பட் ஸ்டில் யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் ஃபார் இட், ஓகேவா? நீங்கள் போடுற ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ எப்படி நம்ம பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில், ஓகேவா? ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா நமக்கு மோஸ்ட்லி நமக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு 3 கேட்டகரிஸில் எக்ஸாம்ஸ் இருக்குது. என்னதெல்லாம்? எஸ்ஓ, பிஓ அண்டு கிளரிக்கல் லெவல். எந்த ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியுமே அந்த எக்ஸாமை பற்றினா ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் வந்து நம்ம மைண்டில் இருக்கணும். ஸோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எக்ஸாமே நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பேங்கிங் உங்கள் ஃபீல்டுன்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது என்னன்றது இப்போயாவது தெரிஞ்சுக்கணும். கிளரிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம். என்னது? ப்ரிலிம்ஸு அண்டு மெயின்ஸு. இதில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸோட சேர்த்து அடிஷ்னலாக எனக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்கேஸ் இஃப் யுவர் ட்ரீம் ஜாப் எஸ்பிஐ அப்படின்னா அதில் வந்து நமக்கு என்ன இருக்கும்? ஜிடி இருக்கும். ஸோ இதுதான் எனது பேங்க் எக்ஸாமோட ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பரான சிலபஸ் நமக்கு தெரியணும். சிலபஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோன்னா ப்ரிலிம்ஸுக்கு நமக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் வரும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அரைச்சமாகவே தான் அரைச்சிட்ருப்போம். ப்ரிலிம்ஸ் என்னது? மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ். இது மெயின்ஸ்ன்னு சொல்லி எடுத்துட்டோன்னா இந்த மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷோட சேர்த்து அடிஷ்னலாக என்ன கேட்க போகிறாங்க? எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க போகிறாங்க, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கேட்க போகிறாங்க, டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் கேட்க போகிறாங்க. இவ்வளோ தான். டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று பார்த்தோன்னா எஸ்ஏ, இன்னொன்று வந்து என்னது? லெட்டர். ஸோ இவ்வளோ தான் நமக்கு சிலபஸ். அப்போ நமக்கு சிலபஸில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை, எந்த ஒரு டவுட்ஸும் இல்லை. அப்போது எப்படி நம்ம பேங்க் எக்ஸாமை குயிக்காக கிளியர் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நமக்கு பேங்க் சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு. ஸோ எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலுமே அந்த எக்ஸாமோட சிலபஸ் நமக்கு தெரியணும். சிலபஸ் தெரிஞ்சாச்சு, எக்ஸாம் பேட்டர்ன் தெரியணும், அதையும் நம்ம பார்த்தாச்சு. எக்ஸாம் பேட்டர்ன் அதையுமே நம்ம பார்த்தாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். செகண்ட் ஸ்டெப் என்னது? செகண்ட் ஸ்டெப், யூ ஷுட் கிரியேட் யுவர் ஓன் ஸ்டடி பிளான். உங்களோட ஸ்டடி பிளான் பேஸ்ட் ஆன் யுவர் கெப்பாசிட்டி, பேஸ்ட் ஆன் யுவர் அனாலிசிஸ். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஸ்டடி பிளானை நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைம் டேபிள் கிடைக்கும் நமக்கு. நான் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன், நான் இதெல்லாம் படித்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய டாப்பர்ஸ் வந்து நமக்கு டைம் டேபிள் ஷேர் பண்ணலாம். பட் ஸ்டில் உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் என்ன செய்யும்? உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தவங்களோடது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. யூ கேன் கெட் ஐடியாஸ் ஃப்ரம் அதர்ஸ், பட் யூ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் யுவர் ஓன் ஐடியாஸ் ஆன் இட், ஓகேவா? அடுத்தவங்க கிட்ட இருந்து என்ன செய்யலாம்? நம்ம ஐடியாஸ் வாங்கிக்கலாம், க்ளூஸ் வாங்கிக்கலாம். பட் உங்களோட ஓன் ஐடியாலஜி தான் என்ன செய்யும்? உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஓகேவா? அதை வந்து நம்ம மைண்டில் நல்லா ஏற்றிக்கணும். ஸோ யூ ஷுட் கிரியேட் யுவர் ஓன் ஸ்டடி பிளான் ஆன் இட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிசோர்ஸஸ், ஓகேவா? ரிசோர்ஸஸ். ஸோ ஒரு டெஸ்ட் வந்து நீங்கள் போடுறீங்க, ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு நீங்கள் வந்து பேங்கிங் அவேர்னஸ், இதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வச்சு படிக்கிறீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே எல்லா சோர்ஸையுமே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணக்கூடாது. யூடியூப் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோன்னா பேங்கிங்னு போட்டால் லட்சக்கணக்கான சேனல்ஸ் நமக்கு வந்து அப்ளை ஆகுது. அப்போ எல்லா சேனலில் இருக்கக்கூடிய சோர்ஸையுமே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ நீங்கள் எவ்வளோ ரெஃபர் பண்ணாலுமே யூ ஷுட் கிரியேட் யுவர் ஓன் ரிசோர்ஸ், ஓகேவா? யூ ஷுட் கிரியேட் யுவர் ஓன் ரிசோர்ஸ். அந்த மெட்டீரியல் உங்களோட ஓன் மெட்டீரியலை மட்டும்தான் நீங்கள் டில் யுவர் எக்ஸாம் யூ ஷுட் ஃபாலோ.
அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, உங்கள் ஹேண்ட் மெட்டீரியலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சிஏ இருக்குது அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணி அந்த பர்டிகுலர் டாப்பிக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுமோ அதை நீங்கள் உங்கள் கைப்பட நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கிராக் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ ரிசோர்ஸஸை வந்து நீங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் என்ன பண்ணணும், டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ டைம் டு அனலைஸ் யுவர் ரிசல்ட் அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் டேக் எனி டெஸ்ட் சீரிஸ். ஓகேவா? உங்களால் அனாலிசிஸ் பண்ண முடியலை, டெஸ்ட் மட்டும்தான் போட முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அன்றைக்கி அந்த டெஸ்ட்டை போடவே வேண்டாம். You should have a detail, you should have a enough time to analyze that particular test very detailedly. ஓகேவா? என்ன டெஸ்ட் போடுறீங்களோ, என்ன தப்பு விட்டுருக்கீங்கன்றதை அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருந்தால் மட்டும் டெஸ்ட் போடணும். அப்போ ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து இம்பார்ட்டண்ட்டான இது என்ன சொல்லலாம், எதுலலாம் வீக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வீக் ஏரியாஸை சூஸ் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மேக்ஸே வராது, அப்போ மேக்ஸுக்கு எக்ஸ்ட்ரா 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷே வராது, இங்கிலீஷெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். மோஸ்ட்லி பேங்கிங் அஸ்பிரன்ஸ் இந்த ஏரியாவில் தான் வீக்காக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ எந்த ஏரியாஸ் 3 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த 3 சப்ஜெக்டில் எதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து என்ன செய்யணும், கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் வீக் ஏரியாஸ் எதுன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு மெயின் சோர்ஸ் எது அப்படின்னா டெஸ்ட் சீரீஸ் தான். ஒரு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், எந்த ஏரியாவில் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்றது அதுலேயே மார்க் தெரிஞ்சிடும். அப்போ அந்த ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அடுத்த பாயிண்ட்டு 4 பாயிண்ட் சொல்லியாச்சா. ஸோ அடுத்து 5th பாயிண்ட் பாருங்கள், செக்ஷன்ஸ். நமக்கு செக்ஷனல் கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அப்போது 3 செக்ஷன் இருக்குது அப்படின்னா எல்லா செக்ஷனுக்குமே என்ன செய்யணும்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். யூ ஷுட் கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் த செக்ஷன்ஸ், ஆல் தி சப்ஜெக்ட்ஸ், ஆல் தி சிலபஸ். ஓகேவா? எனக்கு இங்கிலீஷ் வரும், நான் இங்கிலீஷ் மட்டும்தான் பார்ப்பேன், மேக்ஸ் பார்க்க மாட்டேன். இல்லை எனக்கு மேக்ஸ் நல்லா வருது, ஒரு நாளைக்கு நான் 7 மணி நேரம் மேக்ஸ் சம்ஸை மட்டுமே போட்டு பார்க்குறேன், இங்கிலீஷை போட்டு பார்க்க மாட்டேங்கிறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. 3 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஸ்டடி ஹவர்ஸ் 5 hours அப்படின்னா அந்த 5 hours என்ன பண்ணுங்கள், ஈக்குவலாக பிரிச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களோட சப்ஜெக்ட் எதுவோ, எந்த சப்ஜெக்ட் ரொம்ப வீக்காக இருக்கீங்களோ அதுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு 1/2 hour வந்து அடிஷ்னலாக ஸ்பெண்ட் பண்ணால் தப்பு கிடையாது. ஸோ என்ன செய்யணும், யூ ஷுட் கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் தி செக்ஷன்ஸ். இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி தட் யூ ஷுட் ஃபாலோ. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை என்ன பண்ணி பாருங்க அப்படின்னா திருப்பி பாருங்க, தப்பு கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த பேங்கிங் அப்படிங்கிறதுனால நமக்கு டிஎன்பிஎஸ்சி மாதிரி பழைய கொஸ்டின்லாம் திருப்பி கேட்க போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்னுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேட்டர்ன்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது. நமக்கு நிறையா மெட்டீரியல்ஸ் நம்மளோட அகாடமிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, நிறைய சோர்ஸஸ் வந்து நமக்கு ஆன்லைன்லேயுமே கிடைக்குது. ஸோ நிறையா மெட்டீரியல்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பட் எல்லா மெட்டீரியல்ஸை யூட்டிலைஸ் பண்ணாலுமே ஃபைனல் அவுட்புட் எதுவாக தான் இருக்கணும், உங்களோட ஓன் ரிசோர்ஸாக மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? உங்களோட ஓன் ஹேண்ட் நோட்ஸை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்குலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் மேக் ஷார்ட் ரெஃபரன்சஸ். ஓகேவா? ஷார்ட் ரெஃபரன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம், அதை நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இல்லை நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி தான் என்ன செய்வேன், ப்ரிலிம்ஸை நான் முதல்ல பாஸ் பண்ணுறேன், ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மெயின்ஸுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா கேப்சூல் எடுத்து ரீட் பண்ணுவேன் அப்படின்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. ஃபர்ஸ்ட் இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். அடிக்கடி டெஸ்ட் போட்டு பார்த்து உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரஸியை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரஸியை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட், ஓவரால் டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் எடுத்து போட்டு பார்க்குறப்பவே உங்களுக்கு வந்துடும். ஸ்பீட் அண்ட் அக்யூரஸி, டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட் போட்டு பார்க்குறப்ப ஸ்பீட் அண்ட் அக்யூரஸி அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ இருக்கக்கூடிய ஒரு 6 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி செக்ஷன் வைஸாக நீங்கள் பிரிக்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களோட டியூரேஷன் ஆஃப் டைம் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறது யாருனாலும் எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். 5 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், 6 வருஷம் கழிச்சு கூட எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், 6 மாதத்தில் கூட நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். பட் இந்த ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த டியூரேஷன் எதனால அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷனில் ஏதோ தப்பு இருக்குது, உங்கள் ப்ரிப்பரேஷனில் எங்கேயோ நீங்கள் லேக் ஆகுறீங்க. ஓகேவா? ஸோ அது தப்பு கிடையாது. பட் எந்த இடத்துல லேக் ஆகுறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு
அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணணும். அப்படி ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன செய்யலாம், ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைமில் எக்ஸாமை கிராக் பண்ணலாம். ஹிஸ்ட்ரியே இருக்குது. என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னா பேங்கிங்கில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜஸ்ட் 21 இயர் ஓல்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வேலைக்கு போயிருக்கிறாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பிஓ கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம் தான் நான் சொன்னேன், நமக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களால முடியுது அப்படின்னா ஒய் வி காண்ட், ஓகேவா? ஸோ வி ஷுட், நமக்கும் எல்லாமே முடியும், பட் வி ஷுட் சூஸ் அவர் ரைட் பாத்வே. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா we to clear our exam in a short period of time. Okay va? So prepare well, don't lose your confidence, study hard for it. Hope this session is useful and thank you for watching.